எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 18 ஹிந்தியில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 18 என்னப்பா ரிவ்யூ உங்கள்கிட்ட இருந்து காணும், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வருது, 3 வீடியோ வரும் ஒரு நாளைக்கு, அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழில் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ரெண்டுமே பண்ண முடியுது. ஏன்னா அங்கேயும் பயங்கரமாக இருக்குது, இங்கேயும் பயங்கரமாக இருக்குறப்ப ரெண்டையும் நான் வந்து பாதியாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் சரி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி ஆக்கிட்டேன். பட் கண்டென்ட் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா எதில் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழில் கண்டென்ட் கம்மியாக இருக்குன்னா ஹிந்தி ஏற்றிடுறேன், ஹிந்தியில் கம்மியாக இருக்குன்னா தமிழை ஏற்றிடுறேன். அப்படி ஹிந்திலையும் தமிழ்லையும் அதிகமாக இருந்ததுன்னா ஹிந்தியில் ஒரு வீடியோவாச்சும் நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். அது எதர் லாங்காக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும், அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ரொமோ நம்ம பேசியிருந்தோம்ல, சும்முக்கும் கேவிக்கும் நம்ம ஸ்ருதிகாவுக்கும் பயங்கரமான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு விதை போட்டது சில்பா தான். ஸோ சில்பா வந்து இவங்களை கலாய்க்க அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்க, இவங்க போய் ஏன் வந்து பேச மாட்டீங்க, என்னை பார்த்தா பைத்தியங்கிற மாதிரி தெரியுதா, எனக்காக அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசாதீங்கன்னா கூட சொல்ல மாட்டீங்க, அப்போ அவ்வளோதானா பாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கேவி வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஸ்ருதிகா ஆஃப் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, நீ எப்படி இந்த 20-30 நாளுக்குள்ளே நான் தான் லைஃப் லாங் ஃப்ரெண்டு நீ நினச்ச, இல்லை நான் உனக்கு உண்மையான நண்பன் எப்படி நினச்ச அப்படின்னோடனே அது ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுன்னா, அவங்க வந்து கேவியை ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு போய் திக்விஜய் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து எப்பயும் அவைலபிள் தான் பேசுகிறதுக்கு, என்கிட்ட பேசணும்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பேசி என்கிட்ட இதுதான் உனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லிட்டானா நான் முடிச்சுடுவேன், மற்றபடி இவங்க அதை பேசவே மாட்டுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேவிக்கிட்டையும் நம்ம சும்கிட்டையும் சண்டை. இதுக்கு முன்னாடி தான் 2 பேரும் கட்டி பிடிச்சி சேர்ந்தாங்க, கேவியும் நம்ம ஸ்ருதிகாவும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. இப்போ ரொம்ப தயக்கமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது சும்கிட்ட போய் அப்படியே லைட்டாக பேச ட்ரை பண்ணுறது. போய் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் யார்கிட்ட சண்டை போட்டாலும் உங்ககிட்ட தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சும்மா தான் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் திருப்பி பேசிட்டாங்க. கேவிக்கிட்ட மட்டும் இந்த சண்டை தொடருது. அதாவது சண்டை போடுறாங்க பேசுகிறாங்க, திருப்பி சண்டை போடுறாங்க பேசுகிறாங்க. இப்போ அப்படி இருக்குது. அவினாஷ் அண்ட் விவியன் கிட்ட அவங்க 2 பேரும் வில்லனாக இருந்தாங்கல்ல ஸ்ருதிகாவுக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஜாலியாக ஜிம்கானா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவங்க 2 பேர் பாண்டிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது, சண்டை போட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் கேவியும் அண்ட் சும்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு வந்துட்டாங்க. சரியா? இதுக்கு அட்வான்ஸ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா விவியனும் ஸ்ருதிகாவும் நிறைய விஷயங்கள் வந்து க்யூட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெதர் நாமினேஷன் பண்ணும் பொழுது நான் கை கழுவிட்டேன்னு கேட்பாங்க, ஸ்ருதிகா கழுவிட்டேம்பாங்க. உடனே உடம்பு ஃபுல்லாக நீ ஊற்றிக்கோ தண்ணியை, அப்போ தான் நீ சுத்தமாக இருப்பேன்ற மாதிரிலாம் ஸ்ருதிகா கலாய்க்கும் போது இவன் சிரிப்பான். அந்த மாதிரி போகுது. அப்புறம் விவியனும் ஸ்ருதிகாவும் தனியாக உட்காந்து காஷிஷ் கூட வந்து இவங்க ஆடிப்பாங்க ஒரு கேம். அந்த கேம் பற்றி பேசும்போது நீ ஏன் வந்து ஃபீலிங்ஸை கொண்டு வர உள்ள கேம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் வந்து சொல்லுவான், முடிஞ்சால் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு கொஞ்சம் நீ பண உதவி பண்ணு, நான் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், நான் ஹிந்தியில் இவ்வளோ மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றது காரணமாக எனக்கு வந்து நான் ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு சொல்லிட்டு நான் வந்து ட்ரஸ்ட் வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஸ்ருதிகா சொல்கிறாங்க, அப்போ அதனால தான் உனக்கு இவ்வளோ பவர் இருக்குது ஹிந்தி ஆடியன்ஸ் மத்தியில், நீ வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கன்னு சொல்லிட்டு விவியன் கிட்ட வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. திக்விஜய், விவியன், அவினாஷ் கூட ஸ்ருதிகா வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து சண்டை போடுறது கிடையாது அப்படிங்கிறது பாயிண்ட். இப்போ அவங்களுக்கு மெயினே வந்து சில்பா தான். ஸோ நடு இரவில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இது ரொம்ப பிரேக்கிங்கான பாயிண்ட் பை ஸ்ருதிகா. கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு ஷில்பா வந்து உன்னையும் கேவியையும் இணைச்சி பேசுகிறாங்க, ஏன் ஷில்பாவுக்கு 20 வயசில் ஒரு பொண்ணு இல்லையா, இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சும்முக்கு செம்ம ஷாக்கு. உண்மையா அப்படின்னோடனே ஆமாம் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ கேவியும் சும்மையும் வந்து இணைச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு பொண்ணு இல்லையா, பாரு ஒன்று இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளாம் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அந்த ரகசியத்தை பிரேக் பண்ணாங்க. இது வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அப்போ நீ மட்டும் பையன் உன் தம்பியை வந்து இன்னொருத்தனுக்கு சும்மா கல்யாணம் பண்ணி வைப்பேன், அர்ஜுன் வந்து சும்மா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான்ற, அப்போ அதெல்லாம் என்னது உருட்டா, அது ஃபண்ணுக்கு தானே. அதே மாதிரி இது எப்படியாவது ஃபண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த அம்மான்னொடனே, அப்படி போட்டு அவள் சுதியை வந்து வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரியா? அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு, ஒரு ஃபைட்டு, அதுவும் தெரிக்க விடுற ஃபைட்டுங்க, சும்மா சாதாரண ஃபைட்டு கிடையாது, ஷில்பா கூட தான். சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்றைக்கி எபிசோடு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்கிறாங்க. இல்லை நீ பொய் தான் சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு தெரிஞ்சால் நீ பேசணும், தெரியலன்னா நீ நிறைய விஷயத்தை பொய் சொல்கிறேன்னொடனே எனக்கு தெரியாமல் கிடையாது, என் மனசில் இருக்கிறது நான் பேசுவேன், அது பொய்யா இதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த வீட்டில் வந்து 24
என்ன சொல்கிறது 24 மணி நேரம் நடக்குது, கேமராலாம் இது பதிவாகுது. அதில் நீங்கள் எங்கே சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உண்மை சொல்லியிருப்பீங்களான்னு சொல்லலாம் பேச முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. அதுக்கு வந்து ஷில்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீ பொய் சொல்கிறேன்றாங்க. பொய் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. சரியா, நான் எப்பயுமே வந்து உண்மையாக தான் பேசுவேன், எனக்கு அதை பற்றி இது கிடையாது, நீங்கள் தான் பெரிய ட்ராமா போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ஷில்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ. அதுலேயும் ஷில்பா வந்து மனசு உடஞ்சு போயிட்டாங்க. அப்போ காஷிஷ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா எப்படி மாற்றி பேசுகிறாங்க பாத்தியா முன்னாடியே அப்படின்ற மாதிரி காஷிஷை வந்து கூப்பிட்டு காட்டுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் டபுள் கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ பொய் சொல்கிறாங்க, பித்தலாட்டம் பண்ணுறாங்க, டபுள் கேம் ஆடுறாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து காஷிஷ் சொல்கிறாங்க. ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ டோட்டலாக இப்போ ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா விவியன் அண்ட் அவினாஷ் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்து கேவிக்கும் சும்முக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எப்படி அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.